யோசுவா புத்தகம் சொல்கிற விசுவாச பாடங்களிலே தேவன் நம்பத்தகுந்தவர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாடமாகும். கடந்த காலத்தில் தேவன் நம்பத்தகுந்த விதத்தில் செயல்பட்ட சூழ்நிலைகளை தியானியுங்கள். யாவை மட்டுமே தொழுகைக்கு பாத்திரர் என்பது புரியும். இஸ்ரவேலர் வரலாற்றில் அவர் செயல்பட்ட விதங்கள் நமக்கு படிப்பினையாக உள்ளன. ஜெபம் பண்ணுவோம். நியாயஸ்தலத்திலே குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்க கடவர்கள் என்று சொல்லியிருக்கிற நியாயமுள்ள நீதிபதியே, நீர் அவ்வாறு குற்றவாளிகளை குற்றவாளி என்று தீர்த்தாலும் குற்றவாளிகளாகிய எங்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் நியாயம் என்றாலும் எங்களை மன்னிப்பதற்காக நீர் ஏற்பாடு செய்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் செவ்வனே புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா நகரில் ஒரு பகுதியாகிய பவானியூர் என்கிற இடத்துல 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அந்த கட்டிடத்தின் பெயர் ஆனந்த் அபார்ட்மெண்ட். 5:30 மணி இருக்கும். அந்த குடியிருப்பின் பாதுகாப்பு காவலராக இருந்த மோகன் சட்டர்ஜி என்பவர் அங்கு தனியாக இருந்த 18 வயது ஹேதல் பரேக் என்கிற மாணவியை கற்பழித்து கொலை செய்துவிட்டார். இதற்காக அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அலிப்பூர் செஷன்ஸ் நீதிமன்றமானது அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு சொல்லியது. அவனுடைய பெற்றோர்கள் நீதிமன்றத்தில் அவன் மிகுந்த ஏழை, கல்வி அறிவு இல்லாதவன், அவன் தவறு செய்திருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடாதீர்கள் என்று விசாரணையின் போது அழுகையோடு கெஞ்சினார்கள். ஆனால் தீர்ப்பு சொல்லும்போது நீதிபதி இவ்வாறு பதில் சொன்னார்: நீதிமன்றம் இரக்கம் காட்டுகிற இடம் இல்லை, நியாயத்தை பாதுகாக்க வேண்டிய இடம். இரக்கம் என்பது மன்னிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. நியாயம் என்பது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் தண்டனை கொடுக்க வேண்டும், நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல பலனை கொடுக்க வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும். இவன் குற்றவாளி, எனவே இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் நியாயம் என்று அந்த நீதிபதி பதில் சொல்லிவிட்டார். மேல்முறையீடு செய்தார்கள். உயர்நீதிமன்றமும் அந்த மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது. உச்ச நீதிமன்றமும் மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது. குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்கள் அனுப்பினார்கள். அவரும் மரண தண்டனையை உறுதிப்படுத்தினார். 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதில் 2 விதமான மக்களை நாம் பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் நியாயத்தை எதிர்பார்ப்பார்கள், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். பாதித்தவர்கள் இரக்கத்தை எதிர்பார்ப்பார்கள், மன்னிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். தேவன் மன்னிக்கிறவர், அதே சமயத்திலே நியாயம் உள்ளவர் என்று வேதாகமம் சொல்கிறது. நியாயமுள்ள தேவன் இரக்கமுள்ளவராக எப்படி செயல்பட முடியும்? இரக்கம் என்பது அநியாயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது நியாயம் இல்லை. ஆனாலும் நியாயமுள்ளவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருப்பதற்காக தேவன் செய்த ஏற்பாடுதான் சிலுவை. அதை நாம் மனதில் வைத்திருந்தால் நாம் செயல்படும் விதம் வித்தியாசமானதாக இருக்கும். யாரேனும் ஒருவர் தவறு செய்துவிட்டால் அவரை பழிவாங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நியாயப்படி தண்டனை கொடுப்பதா அல்லது மன்னிப்பதா என்பது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அதனால் அவர் சொல்லியிருக்கிறார், பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று உபாகமம் 32:35 தேவன் சொல்வதை பார்க்கிறோம். பழிவாங்குவது என்பது தண்டனை கொடுப்பது, பதிலளிப்பது என்பது நன்மை செய்வது. தேவன் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் நீதிபதி என்பதாகும். 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்றால் ஒரு நீதிபதியாக அவர் தீர்ப்பு சொல்லுவார். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அவர் ஒரு நீதிபதியாக நமக்கு தீர்வு சொல்லுவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை அவர் நமக்கு சொல்லுவார். இந்த 2ஐயும் தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். இஸ்ரவேலருடைய பிரச்சனைகளுக்கு தேவன் தீர்வு தந்தார். அவர்களே பிரச்சனையாக மாறினார், அதற்கு தீர்ப்பும் சொல்லியிருக்கிறார். இதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலர்
எகிப்தில அடிமைத்தனத்தில் முறையிட்ட போது தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். சகலமும் நிறைவேறின என்று வேதாகமம் சொல்கிறது. இஸ்ரவேலை பற்றி கிமு 1400 சொல்லப்பட்டது என்ன என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். யோசுவா 21:44 இவ்வாறு சொல்கிறது. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவரை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய சத்துருக்களில் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். தேவன் சொன்னபடி செய்தார். இஸ்ரவேலின் இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினை ஒன்று இருக்கிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபிடத்தில் சொன்ன ஆண்டவர் நமக்கும் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னதையோ, ஈசாக்குக்கு சொன்னதையோ, யாக்கோபுக்கு சொன்னதையோ நாம் நமக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவனிடத்தில் பேசுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். உனக்கு இன்னது செய்வேன் என்று தேவன் நம்முடைய உள்ளத்திலே பேசியிருந்தார் என்றால் அதை நிச்சயமாக செய்வார், நம்மை கைவிட மாட்டார். ஆபிரகாமுக்கு வாலிப வயதிலே உனக்கு ஒரு பிள்ளை தருவேன் என்று சொல்லி ஊர் என்கிற இடத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் காலம் கடந்தாலும் 100 வயதிலே அதை நிறைவேற்றினார். உங்களுக்கு சொன்னதையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதற்கு எதிராக பிசாசுகள் செயல்படத்தான் செய்யும். ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இஸ்ரவேலரின் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தாரே, நிச்சயமாக உங்களுக்காகவும் அவர் செயல்படுவார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்று பவுல் ஒன்றை குறிப்பிடுகிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். உண்மை என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் நம்பத்தகுந்த தன்மை. அவர் சொன்னதை செய்வார், நாம் அதை நம்பலாம். நாம் அப்படி இல்லை. பல சமயங்களில் உற்சாகமாக இதையெல்லாம் நான் உமக்காக செய்வேன் என்று நாம் சொல்லியிருந்த போதிலும் அவற்றை செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஆனால் நமக்கு என்ன செய்வேன் என்று தேவன் சொன்னாரோ அது நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். தேவனுடைய இந்த தன்மையைத்தான் நம்பகத்தன்மை என்று நாம் சொல்கிறோம். அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லும் போதெல்லாம் அவரை நாம் நம்பலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவது கூட நிச்சயம்தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று தேவன் பவுல் மூலமாக சொல்லி இருக்கிறது உண்மையுள்ள வார்த்தை. அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்தால் நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்படுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வைத்தல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வைத்து இந்த நிச்சயத்தை நாம் உறுதியாக மனதிலே வைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு துன்பமே வராதா என்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. பல சமயங்களில் பிரச்சனைகள் வந்த மாத்திரத்தில் இந்த தேவனை விட்டு நாம் விலகி சென்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் மறந்து விடக்கூடாது. எல்லா மனுஷருக்கும் இதே போன்ற சோதனைகள் வரத்தான் செய்கின்றன. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், அதாவது தேவன் நம்பத்தகுந்தவர். உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் என்றால் அதை தாங்கிக் கொள்வதற்கான திராணி உங்களுக்கு இருக்கிறது என்பதனால்தான் அதை அனுமதிக்கிறார். இல்லை என்றால் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் அவரே உண்டாக்குவார். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமோ, ஈசாக்குக்கு மாத்திரமோ, யாக்கோபுக்கு மாத்திரமோ கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. இது பொதுவான வாக்குத்தத்தம், நமக்குரியது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம் என்றால் அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு நிறைவேறும் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே என்று பவுல் சொல்கிறார். ஆம் என்றால் நடக்கும், ஆமென் என்றால் அப்படியே நடக்கும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் அப்படியே நம்பலாம். ஏனென்றால் அவர் நம்ப தகுந்தவர்.
நீங்கள் நினைத்தபடி அல்லது ஜெபித்தபடி காரியங்கள் நடக்காத போது, அல்லது நீங்கள் சொந்தம் கொண்டாடின வாக்குறுதிகள் நிறைவேறாத போது எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? இது ஒரு பிரச்சனை இருக்கிறது. நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நமக்குரியது என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது சரியாக இருக்காது. ஆபிரகாமிடத்தில் நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார் என்றால், நாமும் அப்படி நாம் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு போனால் தேவன் ஆசீர்வதித்து விடுவார் என்று நாம் நம்பக்கூடாது. அது நம்முடைய ஆசை. தேவன் சொல்லியிருந்தால் அவர் சொன்னபடி அது நடக்கும். எனவே ஜெபிக்கும் போது கூட நாம் நினைத்தபடியெல்லாம் அவர் செய்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாம் தள்ளி வைத்துவிட்டு, எது நமக்கு நல்லதோ அதை தேவன் செய்வார் என்று நாம் நம்பினோம் என்றால் நாம் கவலைப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கையிலும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? தேவன் நமக்கு நன்மை செய்கிற சூழ்நிலையிலும் நமக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஆம், கவலைக்கான அறிகுறி அங்கே இருப்பதை யோசுவா புத்தகம் நமக்கு சொல்கிறது. இந்த ஜாதிகளுக்கெல்லாம் தேவன் என்ன செய்தார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று யோசுவா தன்னுடைய கடைசி பேச்சிலே குறிப்பிடுகிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை அறியும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கடைசி பேச்சை யோசுவா பேசிய போது வேலையெல்லாம் முடிந்து விடவில்லை. இன்னமும் வேலை இருக்கிறது, தேவன் செய்வார் என்பதையும் யோசுவா சொல்லுகிறார். நான் சீட்டு போட்டு இந்த தேசம் முழுவதையும் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்தேன். தேவன் சொன்னபடி செய்தேன். இன்னும் எதிரிகளை துரத்த வேண்டியது இருக்கிறது. அவர்களை எல்லாம் உங்களுக்கு முன்பாக தேவன் துரத்து விடுவார். இன்னமும் வேலை இருக்கிறது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இன்னமும் நாம் வெற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். யோசுவாவின் கீழே கானானை இஸ்ரவேலர் கைப்பற்றியது போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். போராட்டம் நம்முடையது இல்லை, தேவனுடையது. ஆனால் வெற்றி வேண்டும் என்றால் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். நாம எடுக்கிற முயற்சியினால் அல்ல, தேவனை சார்ந்திருப்பதால் தான் நாம் வெற்றி அடைய முடியும். போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பவுல் சொல்கிறார். நம்முடைய போராட்டம் மனிதரோடு இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்றால் மனிதரோடு என்று அர்த்தம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆம், நம்முடைய போராட்டம் மனிதரோடு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனவே மனிதர்களை வெறுக்கிறோம், அவர்களை அழிக்க பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய போராட்டம் பிசாசின் வல்லமைகளோடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு திராணி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இவையெல்லாம் என்ன என்பது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்து பாருங்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆயுதங்களை நம்முடைய கையிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், விசுவாசம், ஜெபம், ரட்சிப்பு போன்ற ஆயுதங்களை பற்றி அந்த பகுதி பேசுகிறது. அவற்றையெல்லாம் நம்முடைய கையிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு வெற்றி நிச்சயம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் இல்லை என்று பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறார். அது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளது என்றும் சொல்கிறார். நமக்கு விரோதமாக அரண்களை அமைத்து கோட்டைகளை அமைத்து சாத்தான் யுத்தம் செய்தாலும் அவற்றை எல்லாம் அழித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட கோட்டைகளை அவன் எழுப்புகிறான் தெரியுமா? தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமைகள், அதுபோன்ற எண்ணங்கள், இவையெல்லாம் சாத்தான் நமக்கு விரோதமாக வைத்திருக்கிற அரண்கள். இவற்றையெல்லாம் நாம் வென்றுவிடலாம். நம்முடைய எண்ணங்களிலே இந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும். நம்முடைய மனதிலே இந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும். அதனால் இந்த தர்க்கங்கள், மேட்டிமை, இந்த தீய எண்ணங்கள் இவற்றை எல்லாம்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஆம், அவற்றையெல்லாம் நாம் அடக்கிவிட வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பிசாசுகளின் மேலே இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். சிலுவையிலே இயேசு எவ்வாறு தம்மை தாழ்த்தினாரோ அதுபோல நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறிவதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் சாத்தானுடைய அரண்களை நாம் உடைத்து போடலாம். நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் எதை மனதில் வைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தும் யோசுவா புத்தகம் சொல்கிறது. தெளிவான வரம்புகளை நாம் நியமித்துக் கொள்ள வேண்டும். இதை தாண்டி போகக்கூடாது, இதுவரைக்கும் தான் நாம் செல்லலாம் என்கிற எல்லைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யோசுவாவை தலைமை பதவிக்கு அழைத்த போது ஆண்டவர் அவரிடத்தில் சொன்ன ஒரு முக்கியமான எச்சரிக்கை நம்ம எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. ஆம், ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவற்றையெல்லாம் அவர் சொன்னபடி செய்வதற்கு நீ ஆயத்தமாகிறு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொன்னார். யோசுவாவிடம் தேவன் இதை சொன்னார். யோசுவா மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தனது கடைசி பேச்சை பேசுகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தேவன் எனக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்பது போல அவர் பேசுகிறார். நியாயப்பிரமாண புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நீங்கள் மனதிலே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வழிகாட்டி வேதாகமம். வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியம். ஆனால் அதற்கு கெடுதலாக சில காரியங்கள் இருக்கும் என்றும் யோசுவா எச்சரித்தார். சுற்றிலும் இருந்த தேசத்தார்கள் பிரயாணத்து மக்களை பற்றி பேசுகிறார். அவர்களை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவற்றிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களோடு நாம் நெருங்கி பழகிவிடக்கூடாது. அப்படியானால் கிறிஸ்தவர் அல்லாத மற்றவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதா? சத்தியத்தை அறியாத மனிதர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதா? கலவாமலும் என்பது அவர்களில் ஒருவரை போல் நாம் மாறிவிடுவது ஆகும். அவருடைய செயல்பாடுகளை நம்முடைய செயல்பாடுகளாக மாற்றி விடுவதாகும். அப்படிப்பட்ட ஒரு கலப்பு இருக்கக்கூடாது. அவரிடத்தில் பேசவே கூடாது என்ற அர்த்தம் இல்லை. அவரிடத்தில் பழகவே கூடாது என்ற அர்த்தம் இல்லை. இந்த பழக்கம் என்பது, கலத்தல் என்பது அவர்களைப் போல நாம் மாறுவதாகும். ஆனால் அப்படிப்பட்ட பழக்கம் தேவையில்லை. அவர்கள் நம்மை போல் மாற வேண்டும். அவரோடு பழகினால்தான் இந்த மாற்றம் நிகழ முடியும். பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் என்று சொல்வார்கள். இயற்கை அதுதான். ஆனால் பன்றியை மலம் தின்னாமல் மாற்றுவதுதான் இந்த கன்றுகளுடைய வேலையாக இருக்க வேண்டும். அவருடைய தேவர்களின் பெயரை நினைக்காதீர்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? அவை உனக்கு உதவி செய்யும் என்று அவைகளை நம்பாதே என்று அர்த்தம். பெயரை சொல்லக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. சில சமயங்களில் இந்த பெயரை சொல்லக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். அநேகர் ராமன், லட்சுமணன் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். சிவா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் மனிதர்களுடைய பெயர்கள் தான். என் வேதாகமத்தில் அப்பல்லோ என்ற பெயர் கூட இருக்கிறது. அப்பல்லோ என்கிற பெயர் ஒரு அந்நிய தெய்வத்தின் பெயர் தான். ஆனால் அவர் தேவனுடைய ஒரு மனுஷன். தன்னுடைய பெயரை உடனடியாக வேறு பெயருக்கு அவர் மாற்றிவிடவில்லை. நாம் நினைக்கிறோம் தமிழ் பெயரை ஆங்கில பெயராக மாற்றிவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று நினைக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவர்களை நாம் நம்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய எண்ணம் மாறக்கூடாது. அவைகளை கொண்டு ஆணையிடாதே. அந்த பெயரை சொல்லி அந்த தேவர்களின் அடிப்படையில் நான் செய்வது சரி என்று நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்களை சேவிக்காதே.
அதாவது அவருடைய மத சடங்குகளில் நீ பங்கு பெறாதே, அவர்களை பணிந்து கொள்ளாதே, தொழுகை செய்யாதே, அவற்றுக்கு முன்னராக உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே. இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்புகளாக கொடுக்கப்படுகின்றன. தொடர்ந்து எச்சரிப்பை கொடுக்கும்போது அதில் 4 வலுவான உருவகங்களை யோசுவா குறிப்பிடுகிறார். நீ அப்படி அவர்களோடு கலந்து உறவாடினால் அவர்கள் உங்களுக்கு என்ன ஆவார்கள் என்று சொல்கிறார். கண்ணி ஆவார்கள், வலையாவார்கள், சவுக்காவார்கள், முள்ளுகளாக மாறுவார்கள் என்று சொல்கிறார். அவை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பன்றியை பிடிப்பதற்கு ஒரு மனிதன் ஒரு கண்ணி பயன்படுத்துவதை இந்த படத்திலே நீங்கள் பார்க்கலாம். நாம் பாட்டுக்கு நம்ம வழியிலே போய்கொண்டிருக்கிறோம், நாம் எதையும் யோசிக்கவில்லை. ஆனால் சாத்தான் நம்மை பிடிப்பதற்கு கண்ணியோடு வருகிறான். அப்படி இந்த உலகத்தார் உங்களுக்கு கண்ணியாக மாறிவிடக்கூடாது. உங்களோடு அருகில் நடந்து வருகிறவர் போல நடந்து வருகிறார்கள், ஆனால் தங்கள் வழிக்கு உங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். விளைவு நீங்கள் அவர்களுக்கு இரையாவீர்கள். வலையாக மாறக்கூடாது. வலை என்பது வலை பொறி. ஒரு வலையை போட்டு அந்த வலைக்கு கீழாக இறை போட்டு வைத்திருப்பார்கள், பறவைகள் போய் மாட்டிக்கொள்ளும். அந்த வலைக்குள்ளாக இறையை போய் நாம் சாப்பிடக்கூடாது. இறை பறவைகளுக்கு பிரியம்தான், நமக்கும் கூட சில காரியங்கள் பிரியமானவை தான். ஆனால் அந்த பிரியமானவற்றை பெற்றுக்கொள்வதற்காக வலையில் போய் நாம் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் சில சமயங்களில் மற்றவர்களோடு பழகிற பழக்கம் நமக்கு வலையாக, வலை பொறியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காக இருப்பார்கள். சவுக்கை பயன்படுத்தி குதிரைகள், காளைகள் போன்றவற்றை தாங்கள் செல்ல விரும்புகிற திசைக்கு திருப்பி செல்வார்கள். அதுபோல அந்த மனிதர்கள் நமக்கு கஷ்டங்களை கொடுத்து தங்களுடைய வழிக்கு ஒருவேளை திருப்பலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கண்களுக்கு முள்களாக இருப்பார்கள். கண்ணிலே முள் குத்தினால் என்னாகும்? பார்வை கெட்டு போகும். எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நமக்கு இல்லாமல் போய்விடும். எனவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த எச்சரிப்பை நாம் மனதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். எதிரிகள் நம்மை பகைக்கிறார்கள் வைத்துக்கொள்ளும், அந்த பகையை விட அவருடைய நட்பு தான் நமக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும். அவருடைய ஆயுதங்கள் சவால் அல்ல, ஆனால் அவருடைய கருத்துகள் சவால், அவருடைய விழுமியங்கள் சவால். விழுமியம் என்றால் எதை முக்கியம் என்று அவர்கள் மதிக்கிறார்கள் என்பது. எதிர் விழுமியங்கள் எதை அவர்கள் மதிக்கவில்லை. பல சமயங்களில் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை சொல்லிக் கொண்டாலும், சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று நம்மை அழைத்து கொண்டாலும், மற்றவருடைய கருத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மற்றவருடைய விழுமியங்களை நம்முடைய விழுமியங்களாக மாற்றியிருக்கிறோம். மற்றவருடைய எதிர் விழுமியங்களை நம்முடைய எதிர் விழுமியங்களாக மாற்றியிருக்கிறோம். நம்முடைய கருத்துகள் தேவனுடைய கருத்துகளாகவும், நாம் மதிக்கிறவைகள் தேவனால் மதிக்கப்படுகிறவைகளாகவும், நாம் மதிக்காதவைகள் தேவனால் மதிக்கப்படாதவைகளாகவும் இருக்க வேண்டும். இராணுவ பலத்தை விட இவையெல்லாம் அதிக தீங்கி விளைவிக்கக்கூடியவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சாலமோன் ஞானிதான், ஆனால் அவர் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வேதனை என்பதை யோசித்து பாருங்கள். அவிசுவாசிகளிடம் சகவாசமே இருக்கக்கூடாது என்பதல்ல, எப்படிப்பட்ட சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருடைய நலன்களுக்காக நாம் செயல்பட வேண்டும், அதற்கு சகவாசம் தேவைதான். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய கொள்கைகளிலும் செயல்களிலும் தெளிவான மறைமுறைகளுடன் ஒரு சமநிலையை நாம் பேண வேண்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று பவுல் குறிப்பிடுகிறார். யார் இந்த அவிசுவாசிகள்? என்ன இது அந்நிய நுகம்? தன்னை ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டால் அவன் விசுவாசியா? எனக்கு சத்தியம் தெரியும் என்று சொன்னால் அவன் விசுவாசியா? நான் பிரசங்கம் பண்ணினால் நான் விசுவாசியா? அநேக சமயங்களில் அப்படித்தான் நினைத்து ஏமாந்து விடுகிறோம். அவிசுவாசிகள் என்பவர்கள் தேவனை விசுவாசிக்காதவர்கள்.
தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் தீர்வு என்று நம்பாதவர்கள், அவர்கள் இயேசுவை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நாங்கள் சபை விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டிருக்கலாம். ஏன் பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களோடு நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள். அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அது மிகவும் மிகவும் முக்கியமானது. அதுதான் அந்நிய நுகம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீ சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாய், அவன் தவறான பாதையிலே உங்களை அழைக்கிறான். இரண்டுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? தேவனை முழுவதும் நம்புவது நீதி, தேவனை நம்பாமல் இருப்பது அநீதி. ஒருவர் சபையில் இருக்கிறதுனால அவர் நீதிமான் என்றோ, இல்லாததினாலே அவர் அநீதிமான் என்றோ நாம் சொல்லிவிட முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்கிற கேள்வியும் கேட்கிறார். பலமுறை ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த முதல் ராஜாவான சவுல் விசுவாசி இல்லை, அவன் ஒரு அவிசுவாசி. பாபிலோனின் ராஜாவாக இருந்த நேபுகாத்நேச்சார் விசுவாசியாக மாறுகிறான். ஒருவன் விசுவாசியாக இருந்து அவிசுவாசியாக மாறுகிறான், இன்னொருவன் அவிசுவாசியாக இருந்து விசுவாசியாக மாறுகிறான். எங்கே இருக்கிறோம் என்பதல்ல, எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே ஒருவன் அவிசுவாசியா விசுவாசியா என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். நம்மால் முடிவுக்கு வர முடியாது. ஒரு ஜெபிக்கிறான், பாட்டு பாடுகிறான், பிரசங்கம் பண்ணுகிறான் என்பதற்காக அவன் விசுவாசி என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது. இவன் விசுவாசியா இல்லையா, இவனோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டுதான் நாம் முடிவு செய்ய வேண்டும். தேவன் ஆலோசனை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது பொதுவான வாக்குதான், நாம் இதை நம்பலாம். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நம் சகவாசங்கள் சரியாக இல்லை என்றால் நமக்கு என்ன நடக்கும்? கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் வரும். யோசா சொல்கிறார், தேவன் சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி நிறைவேறியதோ அதுபோல தீமையான காரியங்களும் உங்கள் மேல் வந்துவிடும். எப்பொழுது? அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறினால். இப்பொழுது நன்மை வந்திருக்கிறது, கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். எண்ணாகமத்தில் மோசேயும் இதை சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன். இவரெல்லாம் மோசமானவர்கள், பாவிகள், இவர்களெல்லாம் தேவன் தண்டிக்கப் போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால், தேவனை நாம் நம்பாதிருக்கும்போது நமக்கும் இதுதான் நடக்கும். மனிதர்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம், செயல்படுகிறோம். மனிதர்களை நாம் நேசிக்கவில்லை என்றால் தேவனுடைய கோபம் நம்மேல் பற்றி எரியும். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலரின் வரலாற்றிலே இது மிகவும் வெளிப்படையாக நிறைவேறியது. இந்த ஜனங்கள் எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக விக்கிரகங்களை வைத்து ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலும் தம்முடைய வாசஸ்தலத்தின் மேலும் இரக்கமுள்ளவராக இருந்தபடியினால தம்முடைய ஸ்தானாபதிகளை அவர்களிடத்தில் அனுப்பினார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்தார்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள். அதனால் கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போய்விட்டது என்று நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன் விளைவாக யூதேயா தேசம் அழிந்தது, எருசலேம் நகரம் முற்றிலுமாக அழிந்து போனது, தேவனுடைய ஆலயம் அழிக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், தேவனால் வரைபடம் கொடுத்து திட்டமிடப்பட்ட அந்த ஆலயம் அழிக்கப்பட்டது. அந்த ஆலயம் அழிக்கப்படுவதற்கு முன்னராக எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்கிற பொய் வார்த்தைகளை நம்பாதீர்கள் என்று சொன்னார். தேவன் சொன்னபடி கட்டின அந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் இல்லை என்று எரேமியா சொன்னார். அதனாலே நாம் மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 7:11 ஒன்றை வாசிக்கிறோம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நிச்சயமாக சரியானதை தான் செய்வார். நீதியுள்ள என்றால் சரியானதை செய்கிறவர் என்று அர்த்தம். அவர் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன்.
தமிழ் வேதாகமத்தில் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று போட்டிருக்கிறது. பாவியின் மேல் என்கிற வார்த்தை மூல மொழியிலே இல்லை. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் வைக்க வேண்டும் என்றால் பாவிகளாக நாம் ரட்சிக்கப்பட முடியுமா? இல்லை இல்லை. பாவியின் மேல் என்பதற்கு பதிலாக பாவத்தின் மேல் என்று போட்டிருக்கலாம். நாள்தோறும் சினம் கொள்கிறவர் தான். அவருக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கும்போது அவருக்கு கோபம் வருகிறது உண்மைதான். ஆனால் அந்த பாவத்தை விட்டுவிட்டார், அந்த பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொண்டால் நமக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனுடைய கோபம் கூட நற்செய்தியின் ஒரு பகுதி தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் அவரை நம்புகிறேன், எனக்கு விரோதமாக ஒருவன் செயல்படுகிறான், தேவன் பொறுத்து பார்ப்பார். பொறுக்க முடியாத அளவிற்கு அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டே போகும்போது தேவன் அவர் மேல் கோபப்படுவார். எனக்கும் அதே தான். நான் இன்னொருவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், தேவன் பொறுத்து பார்ப்பார். இல்லை என்றால், நான் மாற மறுத்தேன் என்றால் தேவன் என் மேல் கோபப்படுவார். அது அந்த நபருக்கு நற்செய்தி, எனக்கு அது துர்ச்செய்தி தான், ஆனால் இன்னொருவருக்கு நற்செய்தி. யாருக்கு? தேவனை நம்புகிறவர்களுக்கு. தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை அவர் பொறுத்துக் கொள்கிறார், மீறுதலை அவர் மன்னிக்கிறார். இதுபோன்ற ஒரு தேவனை நாம் பார்க்க முடியாது என்று சொல்கிறார். அவர் விருப்பம் என்ன? அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். அதனாலே அவர் என்றென்றைக்கும் கோபத்தோடு இருக்க மாட்டார். அவருடைய கோபத்துக்கு ஏதுவானவற்றை நீங்கள் செய்திருந்தால் இந்த நாளில் அவரிடத்தில் வாருங்கள். அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர். தேவனுக்கு அதுதான் பிடிக்கும். நான் சாத்தானோ இல்லை என்று சொல்கிறான். பிசாசுடைய குற்றச்சாட்டை மறக்காதீர்கள். தேவன் அன்பு இல்லாதவர் என்று சொல்கிறான். இல்லை இல்லை, அன்பு உள்ளவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். அநேக கிறிஸ்தவர்கள் கூட பழைய ஏற்பாட்டின் தேவன் கோபம் உள்ளவர், புதிய ஏற்பாட்டின் தேவன் அன்புள்ளவர் என்று நினைக்கிறார்கள். பிதா கோபத்தோடு இருக்கிறார், அவரை சமாதானப்படுத்துவதற்கு இயேசு பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் எப்படியோ அப்படித்தான் பிதாவும். அவரை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அவர் எப்பொழுதும் என்மேல் கிருபையோடு தான் இருக்கிறார். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? என்னை பாருங்கள், பிதா அப்படிப்பட்டவர். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் அல்லவா? அதை புரிந்து கொண்டார். பிதாவை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவரிடத்தில் வருவீர்கள். யார் யாருக்கு சத்ருவாக இருக்கிறோம் என்பது தெரியுமா? ரோமர் 5:10 பவுல் எழுதுகிறார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம். நாம் சத்துருக்களாகவே தான் இருப்போம் என்று பிடிவாதமாக அவரிடத்தில் ஒப்புரவாகாமல் இருந்தால் அப்பொழுது தேவனும் நம்மை சத்துருவாக பார்ப்பார். மற்றபடி தேவன் அப்படி பார்க்கிறவர் இல்லை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒருவன் பாவம் செய்தால் பலியிடுவதற்கு ஒரு ஆட்டை கொண்டு செல்வான். அதை வைத்து நாம் என்ன நினைத்துக் கொண்டோம் என்றால், தேவன் கோபத்தோடு இருக்கிறார், இந்த ஆட்டை பலியிட்டு அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று தவறாக பலர் முடிவுக்கு வந்து விட்டார்கள். இது ஒரு அடையாளம் தான், நிழல் தான். நிழலை முழுவதுமாக நம்ம அப்படியே நம்ப முடியாது. நிஜம் என்ன? இயேசு கிறிஸ்து பலியானார். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாவதற்கு அவரை கொடுத்தது யார்? நாமா தேவனா? அப்படியானால் யாருடைய கோபத்தை சமாதானப்படுத்துவதற்கு யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்? நமக்கு தேவன் மேல் இருக்கிற கோபத்தை சரி பண்ணுவதற்கு தேவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் அவரோடு ஒப்புரவாகிறோம். அவர் நம்மோடு ஒப்புரவாகவில்லை. நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் தான் மனமாறுகிறோம். நாம் சத்துருக்களாக இருந்தோம், இப்பொழுது மனமாறுகிறோம். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். தேவன் நம்ம அன்பாக இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு தான் குமாரன் வந்தார். குமாரன் சொன்னதை நாம் விசுவாசிக்காவிட்டால் நாமும் அழிந்து போவோம். நமக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நீதியின் கிரீடம் என்று பவுல் சொல்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார்.
நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்கிறது. இயேசுதான் நியாயம் தீர்க்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நமக்காக மரித்த ஆண்டவர் தான் நம்முடைய நீதிபதி. அவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை தரப்போகிறார். பவுலுடைய நம்பிக்கை என்ன? எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். யாரெல்லாம் அவர் வரவேண்டும் வரவேண்டும் என்று உண்மையிலேயே ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த கிரீடத்தை அவர் தருவார். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் நாம் என்ன செய்வோம்? அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை பற்றிக் கொள்வார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். அதுதான் அன்பின் முழுமை. அவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என்ன செய்வான்? 1 யோவான் 4:20 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். இதற்கு என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவன் தன் சகோதரனையும் நேசிப்பான், சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான். அப்படிப்பட்ட அன்பு இல்லாதவர்கள் பொய்யர்கள். அதனால என்ன செய்யக்கூடாது என்று வேதாகம் சொல்கிறது? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் இரு. பழி வாங்காதே, இது செயல். பொறாமைப்படாதே, அது நம்முடைய மனநிலை. எப்போது பழி வாங்குவோம்? இன்னொரு பேர் நமக்கு விரோதமாக செயல்படும் போது நாம் பழி வாங்க பார்ப்போம். எப்பொழுதோ பொறாமைப்படுவோம். இன்னொருவர் நன்றாக இருக்கும்போது பொறாமைப்படுவோம். அவன் உனக்கு தீங்கு செய்தால் நீ பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நன்றாக இருந்தால் நீ பொறாமைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று இயேசு சொன்னார். மற்றவர்களுக்காக நாம் உயிரை கொடுப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த படத்தில் இருக்கிறவருடைய பெயர் லூயிஸ் அகசி. சுவிட்சர்லாந்திலே பிறந்தவர். அமெரிக்க நாட்டிலே ஒரு அறிவியல் அறிஞராக திகழ்ந்தார். அவர் புவியியல் அறிஞர். பனிக்கட்டி ஆறுகள் பற்றி அதிக ஆராய்ச்சி செய்திருக்கிறார். வெறும் புவியியல் அறிஞர் மாத்திரமில்லை, அவர் உயிரியல் அறிஞரும் கூட. அழிந்து போன மீன்கள் பற்றியும் அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவர் தன்னுடைய சொந்த நாடாகிய சுவிட்சர்லாந்தில் இருந்தபோது ஒரு குளிர்காலத்தில் இவரும் இவருடைய தம்பியும் ஒரு ஏரியை கடப்பதற்காக சென்றார்கள். ஏரியின் அக்கறையில் அப்பா இருந்தார், இந்த பக்கத்தில் அம்மா இருக்கிறார். ஏரியை கடந்தவர்கள் போகிறார்கள். அப்படி செல்லும்போது ஒரு இடத்துல பனிக்கட்டியிலே பிளவு இருக்கிறது. ஏரி பனிக்கட்டியாக இருக்கிறது. ஏரி என்றவுடனே தண்ணீர் என்று நிறுத்த விடாதீர்கள். ஏரி முழுவதும் உறைந்து பனிக்கட்டியாக இருக்கிறது. அந்த பனிக்கட்டியில் ஒரு பிளவு இருக்கிறது, சற்று அகலமான பிளவு. அண்ணன் குதித்து தாண்டி விடலாம், தம்பியால் தாண்ட முடியாது. தம்பி ஒருவேளை அந்த பிளவுக்குள் விழுந்து விட்டால் என்ன செய்வது? அம்மா பரிதவிக்கிறார். ஐயோ, என்னுடைய மகன் என்ன ஆவானோ தெரியவில்லையே. இந்த 2 பேரும் அப்படியே குதித்தார்கள் என்றால் அண்ணன் குதித்து அடுத்த பக்கம் சென்று விடுவான், தம்பி செல்ல மாட்டானே. என்ன செய்வது என்ன செய்வது? அவர்கள் கத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர் கத்தினால் கேட்பதற்கு இருக்கக்கூடிய தூரத்தை தாண்டி சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அண்ணன் ஒன்றை செய்தார். இந்த படத்தில் இருக்கிறவர் தான். அப்படியே அந்த பிளவை மேலே குறுக்காக படுத்தார், விழுந்தார். இந்த பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் விழுந்தார். ஒரு பக்கம் கால் இருக்கிறது, அடுத்த பக்கம் கைகளும் தலையும் இருக்கின்றன. தம்பியை பார்த்து, என் மேலே நீ தவழ்ந்து போ என்று சொன்னார். தம்பி அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அடுத்த பக்கம் சென்றார். அதற்கு பிறகு அவரும் கஷ்டப்பட்டு எழுந்து அடுத்த பக்கம் சென்றார். இந்த முயற்சியில் 2 பேரும் பிளவுக்குள்ளாக விழுந்து இறந்திருக்கலாம். ஆனால் அப்பொழுது அண்ணனுக்கு தன் தம்பி அடுத்த பக்கம் வர வேண்டும், அவனுக்கு ஏதும் நடந்துவிடக்கூடாது என்கிறது தான் முக்கிய எண்ணமாக இருந்தது. இப்படிப்பட்ட அன்பை நாம் மற்றொரு மேல் காட்டுவோமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, நாங்களுமே நேசிக்க வேண்டும், மனிதரை நேசிக்க வேண்டும். இதில் எந்த குறைவும் இராதபடிக்கு நீரே பார்த்துக்கொள்ளும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.